போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டிஎன்பிஎஸ்சிக்கான சிலபஸ் வந்து டெய்லி வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. அதுக்கான டெய்லி சேலஞ்ச் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே எல்லா விதமான தேர்வுக்கும் ரிவிஷன் பார்த்துட்டோம், லைவ் டெஸ்ட் பார்த்துட்டோம், ஆன்லைன் டெஸ்ட் பார்த்துட்டோம், ஆப்பில் ஃப்ரீ டெஸ்ட் பார்த்துட்டோம், எல்லா விதமான அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்டோம். அதே போல் புக்கும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ எல்லாமே எங்கள் சைடில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டோம். இனி டெய்லி நீங்கள் படிக்கிறது தான் உங்களை மோட்டிவேட் பண்ண போகிறோம். டெய்லி இனிமேல் நம்ம சேனலில் நீங்கள் என்ன படிக்கணும், இன்றைக்கி என்ன படிக்கணும், நாளைக்கு என்ன படிக்கணும், அடுத்த நாள் என்ன படிக்கணும், இந்த வாரம் என்ன படிக்கணும், இந்த வாரம் என்ன ரிவிஷன் பண்ணணும், அடுத்த வாரம் என்ன ரிவிஷன் பண்ணணும், ஸோ என்னென்னக்கு எது படிக்க போகிறோம், சிலபஸ் எப்படி கவர் பண்ண போகிறோம், டெய்லி வந்து சிலபஸ் என்னென்ன நம்ம படித்தோம் அப்படின்னா சிலபஸில் எவ்வளோ கவர் பண்ணுவோம், டிஎன்பிஎஸ்சினா குரூப் 2 குரூப் 3 குரூப் 4 சிலபஸ் ஒவ்வொன்றையும் நம்ம எப்படி கவர் பண்ணலாம். ஸோ டெய்லி நம்ம படித்தா மட்டும்தான் நம்மளால் சிலபஸை கவர் பண்ண முடியும். இந்த வாரம் ஒரு 2 நாள் கேப் விட்டுக்கலாம், 3 நாள் கேப் விட்டுக்கலாம், அடுத்த வாரம் படிச்சுக்கலாம், அடுத்த மாதம் படிச்சுக்கலாம். இந்த மாதிரி எந்த விதமான பேச்சுக்கும் இடமே கிடையாது. டெய்லி படிக்கிறோம், ஒவ்வொன்றா முடிக்கிறோம், அப்போ தான் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ட் உங்களுக்கு டெய்லி கிரியேட் ஆகணும். ஒவ்வொரு நாளுமே உங்களை மோட்டிவேட் பண்ணுறதை விட டெய்லியும் படிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டெய்லி அதை படிச்சுட்டு வாங்க. அப்படி படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமில் கிளியர் பண்ணிட்டு சார் நான் போஸ்டிங் வாங்கிட்டேன், கண்டிப்பாக உங்களால் போஸ்டிங் நான் வாங்கிட்டேன் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக சேனலுக்கு இல்லை கமெண்ட்லையோ இல்லை ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்லையோ இமெயிலையோ ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக நீங்கள் தெரிவிப்பீங்க. அதுக்கு 100% இல்லை 200% நான் உத்தரவாதம் தரேன். ஆனால் டெய்லி நான் கொடுக்கக்கூடிய சிலபஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், டெய்லி படிச்சுட்டு வரணும். ஒரு நாள் பெண்டிங் வைக்கிறீங்க இல்லை 90% கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூட போதும், கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். ஸோ இதற்கான டீட்டெயில்டு பிளான் நான் உங்களுக்கு நாளைக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இது வெறுமனே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணாமல் விட்டுருங்க. நான் டெய்லியும் படிக்கிறேன் சார், டெய்லியும் ஃபாலோ பண்ணுறேன் சார், என்கிட்ட புக் இருக்குது, என்கிட்ட பிளான் கொடுத்தீங்கன்னா போதும், டெய்லி நான் ஃபாலோ பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் புதுசாக இருந்தாலும் சரி இல்லை ஏற்கனவே படிச்சிருந்தாலும் சரி, ரிவிஷன் பண்ணணும் இல்லை நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே போல் ரெகுலராக ஒரு பிளானை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்கள் ஒரு பிளான் போட்டு படிக்கிறீங்க, இல்லை நான் ஒரு பிளான் தரேன் அப்படின்னா ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு பிளானை தான் உங்களால் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வர முடியும். ஸோ இனிமே டெய்லி உங்களுக்கு ஒரு பிளான் இருக்க போது, டெய்லி நீங்கள் படிக்க போகிறீங்க. ஒவ்வொரு 30 நாளுக்கும் நம்ம சேலஞ்ச் பண்ண போகிறோம். இந்த மாதம் நான் இதை படித்து முடிக்க போகிறேன், இந்த வாரத்தில் இதை நான் படித்து முடிக்க போகிறேன், அதுக்குள்ளே இந்த நாளுக்கு இன்றைக்கி நான் இதை படித்து முடிக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது எனக்கு இந்த டாஸ்க் இருக்குது, நான் இதை படிக்க போகிறேன், இன்றைக்கி தூங்குறதுக்கு முன்னாடி இதை நான் முடிச்சுட்டு தான் தூங்குவேன், ஒவ்வொரு நாளும் இதை நான் செய்ய போகிறேன், செஞ்சால் தான் எனக்கு சாப்பாடு அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் வரப்போகிறீங்க. வந்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்த வருஷம் உங்கள் கையில் வேலை இருக்கும். எப்போ எக்ஸாம் வந்தாலும் சரி, இந்த லாக்டவுன் பீரியடை, இந்த கொரோனா டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய எக்ஸாமில் போஸ்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்றவங்க இந்த பிளானை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ டெய்லி படிக்கிறதுக்கான பிளான், எங்கே படிக்கணும், எதில் படிக்கணும், அதற்கான பிடிஎஃப் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். படிக்காத மட்டும் தான் உங்கள் வேலை. ஸோ டெய்லி காலையில் ஒரு அப்டேட் உங்களுக்கு வந்துடும். யூடியூப் சேனல்லையும் நான் கொடுத்துட்றேன், இல்லை டெலகிராம்லையோ ஏதாவது இடத்துல நம்ம அப்டேட் கொடுத்துக்கலாம். நீங்கள் ரெகுலராக உங்கள் புத்தகத்தை எடுத்தோ இல்லை நான் கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் எடுத்தோ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெடியா? ஸோ ரெடி அப்படின்னா அந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெடியாக இருக்கேன், கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நான் கிளியர் பண்ணிடுவேன், வரக்கூடிய போஸ்டிங் நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன், எனக்கு ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி ரெடியாக இருக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். கான்ஃபிடன்ட் இருந்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும், சரிங்களா? அதற்கான உழைப்பு நீங்கள் போட்டு தான் ஆகணும். வெறுமனே வந்து நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் கிடையாது. ஜெயிக்கிறதான வேலைகள் நம்ம செஞ்சால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஸோ என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம டெய்லி செஞ்சுட்டே வருவோம். டெய்லி தொடர்ச்சியாக என்னென்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு ஃபைனலாக ஒரு ரிசல்ட்டாக கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் ரிசல்ட் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், அதை நான் உறுதியளிக்கிறேன். கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். ஸோ நாளிலேருந்து உங்களுக்கு பிளான் அப்டேட் ஆகும் போது ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நன்றியுடன் அதிகமான குழுமம், கற்றலை தவம், ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.